ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு வந்து என்றைக்கு வக்ரமாகிறாரு, எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாத காலகட்டத்தில் வந்து குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள். ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியிலேயே ஒரு வக்ர கிரகம், அதாவது ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகம் தான். ஏன்னா அவர் ரிவர்ஸாக போகக்கூடிய கிரகங்கள். ஸோ அதனால் அது வக்ர கிரகமாக தான் எப்போவுமே இருக்கும். ஆல்ரெடி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க. இந்த குரு வக்ரமாகறதுனால நமக்கு நன்மையாக தீமையான நினைக்காதீங்க, முழுக்க முழுக்க நன்மை தான். ஏன் அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கார். அதனால் 9ஆம் இடத்துல இருக்கும்போது வக்ரமாகும் போது இன்னும் சூப்பரான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது, அதாவது சுக்கிரனோ குருவோ ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது நமக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே நல்ல பலன்கள் தான். குரு வக்ரமான காலகட்டங்கள். இந்த ஒரு 4 மாதம் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக நீங்கள் இப்போ இருக்கிற லெவலை காட்டிலாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசி வந்து நல்ல அறிவானவங்க, இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலி, அப்டேட்டடாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியும் கன்னி ராசி இதுக்கும் அதிபதி வந்து புதன் தான். ஆனால் மிதுனம் வந்து பிஸ்னஸ்ஸு மற்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலட்சியமோ அல்லது சோம்பேறித்தனமோ காமிப்பாங்க. அவங்க ஒரு கலை சார்ந்த விஷயங்கள்லேயே அதிக ஈடுபாடாக இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிஸ்னஸ்ஸு, டெவலப்மெண்ட்டு, தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரியே பாடுபடுவாங்க. அவங்க வந்து அதிகமாக வந்து ஒரு எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் நம்பர் 1 ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல், அதுதான் ரொம்ப அதாவது அவங்க பேசிக்காக எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் இருந்திருக்காதுங்க. அதாவது அவங்களாவே வந்து பில்டப் பண்ணி மேலே அவங்களுடைய அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் சுயமாக முன்னேறி வந்திருப்பாங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அவங்களோட உழைப்பை அதாவது மற்றவங்களை காட்டிலும் பல மடங்கு போட்டு வெற்றி அடையக்கூடிய நபராக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து உங்களோட ராசியை வக்ர கிரகம் பார்க்குது. ஆல்ரெடி வந்து ஒரு வக்ர கிரகம் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இந்த கேதுனால இருக்கக்கூடிய அத்தனை தீமையும் உங்களுக்கு போயிருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களையே முடக்கி போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு போவீங்க, எல்லாத்துக்கும் ரீச் ஆவீங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேது வந்து எல்லா விஷயத்தையும் தடை பண்ணுறது தான். பொருளாதாரத்துக்கு முக்கியமானது வந்து கேது வந்து தடை தான். அது இப்போ குருவோடைய வக்ர பார்வை கிடைக்கிறனால அந்த தடையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போது நீங்கள் இந்த 4 மாதம் அதிகமாக எஃபர்ட் போடணும். இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பாராத ஒரு விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்னால ஏதாவது பிரச்சனைகள்னாலும் அதெல்லாம் சுமூகமாக தீர்றது. அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் ரீதியாக அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் வந்து பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த குரு வந்து உங்களுக்கு 4-7 குடையவராக போகிறாரு. அப்போது இடம் வாங்குறது, திடீர்னு ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிரும். இதில் வந்து உங்களுக்கு குரு தசை வருது. குரு திசை உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது குரு திசை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர காலங்களில் ஏதாவது நீங்கள் நல்ல அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது நார்மலாக போடக்கூடியதில் 100% போடுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 50% போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா 100க்கு 200% உங்களுக்கு பலன் வந்து தானாகவே சேருங்க. இது நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள், கிடச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த
வக்ர காலகட்டங்களில் வந்து கன்னி ராசிக்கு குரு வந்து எப்போல்லாம் வக்ரமாகறாரோ அப்போல்லாம் வந்து பெரிய லெவலில் நன்மைகள் நடக்கும். இது ஒவ்வொரு வக்ர காலங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ நீங்கிரும். ஆல்ரெடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கிரும். பொதுவாக 7ஆம் அதிபதி தான். அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையோ அதாவது கணவன் மனைவி கிட்டே இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வக்ர காலகட்டங்களில் அதிகமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிடணும். அதாவது பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் தான் உங்களுக்கு. பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லூஸ் டாக்லாம் நீங்கள் விட மாட்டீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், அளந்து பேசணும், அதே மாதிரி எந்த விஷயத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நல்ல நாலேஜ். உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க. பொதுவாகவே வந்து அவங்க ஒரு முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அதெல்லாமே கடந்து முன்னேறக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ வக்ர காலகட்டங்களில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது 100க்கு 200% உறுதி செய்யப்பட்டிருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கேது இருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் தகர்த்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது வந்து உத்தியோக ரீதியாகவோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாகவோ உறுதியாக உண்டு. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ அவாய்ட் பண்ணாதீங்க. வெளியில் போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. அது போகிறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் உண்டு. அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவில், அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன புனித நதி நீராடுதல், புனிதமான கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருநாதருடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கணும். அதே மாதிரி ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாங்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7 குடையவர் 7 குடையவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது ஆசீர்வாத ஸ்தானமே. அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களையே வாழ வைக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும். ஆல்ரெடி உங்கள் ராசியில் கேது இருக்கார். வக்ரமான குரு பார்க்குறதுனால உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைலில் இருப்பீங்க. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்களாகி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி வச்சுருப்பீங்க. இந்த 9ஆம் இடத்துல வக்ர காலகட்டங்களில் அதுக்குன்னே சில பேர் வந்து பேரை கெடுத்து விட்றதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அலர்ட் ஆகிக்கணும் நீங்கள். அதாவது இவங்க தானே அப்படின்னு. கன்னிராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து பாசங்கிறது ஈஸியாக கிடச்சிடாது. நீங்கள் அதாவது மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தாருக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு கேரிங் எதிர்பார்த்தா கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஒருத்தங்க உங்களுக்கு கேரிங் கொடுத்துட்டு அவங்கள நம்பிடுவீங்க. அதனால் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனா கூட இந்த ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மனசு கஷ்டப்படாது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணுங்கள். ஐயோ இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட்டு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மறுத்துருங்க. இல்லை நோ அப்படின்னு சொல்லி பழகிருங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்லலை அப்படின்னா பின்னாடி வாழ்க்கை ஃபுல்லும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் கொடுத்துட்டாலே அவங்கள நீங்கள் நம்பிடுவீங்க. கன்னிராசிக்கு இது மிகப்பெரிய மைனஸு. குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்க இது நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஏமாற்றத்தை வழியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது, நம்ம லைஃப் அது செதைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதை முடிவு பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க. ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. நண்பர்களால் ஏமாற்றம் வந்து கன்னிராசிக்கு இயல்பான ஒரு விஷயம் நடக்கிறது தான். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும், வளர்ச்சி அடையும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். பொருளாதார ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்க தான் செய்யும். என்னடா அது இவங்களை நான் நம்பினமே, ஏன்னா கடைசி நேரத்தில் இப்படி கழுத்துறதுட்டாங்களே அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருக்குது.
பட் ஆனால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுங்க. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் தான். அதிக எஃபர்ட் போடாமையே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் ரொம்ப கவனம் தேவை. உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் தெரியாமல் வச்சுருக்கீங்கன்னா கூட அது வீட்டுக்கு இந்த காலகட்டங்களில் தெரியும். அதனால் கெட்ட பேர் வரும். உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒன்று பேரண்ட்ஸ்னால பிரச்சனை வரும், இல்லைன்னா லவ்க்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால மன ரீதியாக கஷ்டப்படுவீங்க. அதாவது ரொம்ப நாளாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ வந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மனிதர்களை உங்களுடைய லைஃப்பில் வந்து இடம் கொடுக்காதீங்க. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி. அதேமாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்லி பழகுங்க. எனக்கு வந்து நான் இந்த பொசிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்களுடைய முழு விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெளிநாடு, அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து கன்னிராசி நல்ல இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்தை அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் எழுதுறதுல வந்து கன்னிராசிக்காரங்க வந்து வல்லவர்கள். அதில் வந்து படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்பை விட உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. கூடுதலாக கவனம், வக்ர காலகட்டங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனங்க. 4ஆம் அதிபதி தான் அவர் உங்களுக்கு வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. வண்டி வந்து உங்களுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியே ஓட்டாதீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மைண்டு தான் வந்து உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கும். அதை சரி பண்ணிக்கோங்க. மனசு வேறு, நம்மளுடைய தொழில் வேறு, நம்மளுடைய படிப்பு வேறு அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கு, அந்த பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள்லாம் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உடல் ரீதியாக கவனம் தேவை. மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஒருத்தர் குரு அப்படின்னு தேர்ந்தெடுப்பீங்களா, அவங்கக்கிட்ட வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ, எது நிம்மதியை கொடுக்குதோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் யாராவது ஒருத்தர் எதிரி இருக்கார் அப்படின்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். ரொம்ப புத்திசாலியான ஆள் நீங்கள். உங்களை வீழ்த்துறது எப்படின்னா பாசம் காமிச்சு தான் வீழ்த்துவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நடிப்புக்கு, அதாவது ஒருத்தங்க நடித்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த 4 மாதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து சேர்க்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 வக்ரமாகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகிறதுனால உங்களுக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி வக்ரமாகிறது நல்லது தான். எக்கனாமிக்கல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி. கூடுதலாக இன்னொன்று என்னென்னா, உங்களோட ஜனனகாலத்தில் வந்து, அதாவது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பை பர்த் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாக்பாட்டு தான். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட்டு தான். ஏன்னா வக்ரத்தோடு இருக்கும்போது எக்கனாமிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 9ஆம் இடம்னாலே சகல சௌபாக்கியம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வக்ர பார்வையோடு பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் தான். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால எதை நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பம் வந்து தன்னால் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம்னாலே ஐஸ்வர்யம் தான். நம்மளுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஸ்தானமாகவும் அது இருக்குது. அது வந்து அஷ்டமாதிபதி பார்க்குறதுனால கூடுதல், அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இப்போது உங்களுக்கு இந்த 4 மாதத்தில் நடக்க போகுது. அதாவது குரு வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி, அவர் கெட்டவர், அவரே வந்து மறுபடியும் இப்போ கெட்டு போகிறாரு அப்படின்னா திடீர்னு அதுலேருந்து ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த இதோட மீனிங்கு. அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்போது நீங்கள் உபாசனை தெய்வம் ஏதோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணி அந்த கடவுளுடைய அந்த தெய்வத்துடைய பரிபூரணமான அருளும் கடாட்சமும் கிடைக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அத்தனை விஷயமும் நீங்கள் அடைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் அதாவது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா ஒர்க் பார்த்துட்ருப்பீங்களா, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்து சேலரி, அதாவது வித்து ப்ரொமோஷன்ஸ், சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ் வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் இருக்குது, முன்னேற்றமும் இருக்குது. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. தொழிலுக்காக நீங்கள் வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா குரு வக்ரமாக இருக்கனால ஒரு டைமுக்கு 2 டைம், ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது, செகண்ட் டைம் வந்து சக்ஸஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக இழுபறியாக இருந்தது கூட இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான். அதாவது நல்ல இன்கம்மு, ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான பலனுங்க. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஜாக்பாட் மாதிரி. உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையெல்லாமே தகர்த்தெறிஞ்சிட்டு குரு வக்ர பார்வை பார்க்கறதுனால திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்களுடைய சொந்த ஊருக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வக்ர காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். 4 மாதம் இருக்குது உங்களுக்கு டைமு. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிருங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜாக்பாட்டு தான். கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது வந்து என்னென்னா வக்ரம் பார்வையோட 9ஐயும் 5ஐயும் பார்க்குறாரு. அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த 3 மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு அதில் வந்து என்ன பெரிய லெவலில் ரீச் ஆயிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி படிக்கு முதல் படியை எடுத்து வச்சிடலான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி அமைப்புங்க இது. அதாவது நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய திறமையினால் பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு அப்படிங்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சில விஷயங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு தடை, குடும்பத்தார் அல்லது வந்து உங்களுடைய சூழ்நிலைகள் இதுவே உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு தயக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்து அது தயக்கம் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தாரே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து முன்னேறத்துக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் அதை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ் ஆகுங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா குரு 5, 9 பார்க்குது. அதே மாதிரி பெரியவர்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும். அதாவது ரிஷபராசிக்கு வந்து பொதுவாகவே நல்ல நாலேஜ் இருக்குது, மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய நாலேஜும் இருக்குதுங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில், அதாவது சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுக்கு அது தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட அல்லது பெரியோர்கள்கிட்ட நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரியோர்கிட்ட வந்து என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து செயல்பட்டாலே 100க்கு 200% நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோடது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு கைட் பண்ணிங்கன்னா அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ஈஸியாக சக்ஸஸ் ஆவார். ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்து வச்சுருப்பீங்க, ஆனால் இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத கேளுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேங்க. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு
படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து படிப்பில் ஆர்வம் வேணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்கவே முடியாது. ஒரு ரீச் பண்ணணும், ஓரளவுக்கு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போது படிக்கக்கூடியதில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகும். நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா இந்திரதேவனை வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணம் ஆகலை, இல்லைன்னா திருமணம் வந்து பேசி வச்சுட்டு அது ஏதோ ஒரு இதனால் அப்படியே நின்றுட்டுருக்கு அப்படின்னா இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வக்ர பார்வையோட வந்து குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாகிறது, அதனால மன உளைச்சல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குரு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு உங்களுக்கு வக்ர பார்வையோட. இவ்வளோ நாளாக நீங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வச்சுருந்துட்டு இருந்தால் கூட அது வந்து குரு வக்ரம் ஆயிட்டனால யாரோ ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க அது மூலிமா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு தான். அதே மாதிரி உங்களுடைய பேர், நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றின பேர் ஏதோ ஒரு விஷயங்கள்னால களங்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட வெளியில் போகிறீங்க, இதெல்லாம் கவனமாக இருங்க. கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு வேறு விஷயத்தை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குனே வருவாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஸ்கிப் ஆகி போயிடுறதா ரொம்ப பெட்டர். உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கும்போது மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு குரு அஷ்டமாதிபதியாக இருக்கார். ஸோ அதனால் அதே மாதிரி கணவன் மனைவி வந்து இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது தேவை. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்வது ரொம்ப 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 முக்கியமான காலகட்டங்கள் தான் இது. இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் பிரச்சனையாகும். அஷ்டமாதிபதி கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட என்ன செய்வீங்க, நீங்கள் சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து என்ன பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குரு வக்ர காலங்கத்தில் ஒரு முக்கியமாக குரு தசை நடக்கிறவங்களுக்கு, யாருக்காவது குரு தசை ரிஷப ராசியில் இருந்து யாருக்காவது இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக, வேறு வழி இல்லை அப்படின்னு அமைதியாக போயிருங்க. அதே மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்ககிட்டயும் நீங்கள் வந்து என்னென்னா விலகி போங்க. இந்த 3-4 மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ விலகி போயிடுறது ரொம்ப 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 நல்லது. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி பேசிக்கலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டங்களில் வந்து யார்கிட்டையும் சண்டை போடாமல் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம், ஆல்ரெடி சொல்லியாச்சு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைமு. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், இன்டர்வியூவை அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நல்லா படித்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குது. அது 7ஆம் இடம்ங்கிறது திருமணம் மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் மாரகஸ்தானமும் கூட. அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு நாய் குறுக்க வரதோ அல்லது வேறு யாராவது வேணுக்குனுமே ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வருவாங்க, அது வந்து உங்கள் மேலே விட்டுட்டு உங்கள் மேலே பழிய போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குரு வந்து வக்ரமாகும் போது எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப நல்லது, ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை கொடுத்துருவாரு. அதனால் ரொம்ப பார்த்துக்கணும். அஷ்டமாதிபதி அது என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு சர்ஜரி வரைக்கும், இல்லைன்னா ஒரு சராய்ப்பு காயம் தையல் போடுறதாவது வந்துடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சியோடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9, 2024 வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு. அதே மாதிரி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த 4 மாதம், ஒரு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் வந்து உங்களுடைய, அதாவது
மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லது தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்குது. வக்ரமாகும்போது உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியும் கூட. அதனால வக்ரமாகும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார். கூடுதலாக உங்களுடைய ஜனன காலத்தில், அதாவது பர்த் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 12ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போ தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு என்னென்னா 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. அவர் வந்து 12ஆம் இடத்துல. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொடங்கலாம். அதாவது ஏதாவது தொழில் பொறுத்த வரைக்கும் வக்ர கிரகங்கள் தான் வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அது அசுப பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதுசாக தொழில் செய்கிறீங்க, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமானா தாராளமாக சக்ஸஸ் பண்ண முடியும். சேம் டைம் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரத்தில் இதுக்கு 100% வந்து சக்ஸஸ் தாங்க. அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ரெண்ட் எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டைம் வந்து நீங்கள் அதுக்காக ஒரு இடம் வாங்குறது, லேண்டு வாங்குறது, இடம் வாங்குறது, பில்டிங் வாங்குறது, இது எல்லாம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வக்ர பார்வையோடு எங்கே பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் இந்த 4 மாதம் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுடைய லைஃப்பில் இருந்து கடன் வெளியில் போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ், இன்டெலிஜென்ட்டு. பட் ஆனால் எங்கே கோட்டை விடுவீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக அசால்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது, இந்த சோம்பேறித்தனம், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னேற முடியும். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அதாவது மிதுன ராசி புதன் அதிபதினாலே அறிவாளி, இன்டெலிஜென்ட்டு தான். ஆனால் அங்கே எங்கே அப்படின்னா அசால்ட்டாக இருக்கிறது. இது வந்து அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரம் தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், பெரிய லெவலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கேரிங்கு, ரொம்ப பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான். அதனாலேயே வந்து என்னென்னா நீங்கள் ஈஸியாக, அதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே மற்றவங்க வந்து ஒரு 10% போடுறாங்க, அதாவது மற்றவங்க வந்து 100% ஒரு எஃபெக்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 60% போட்டாலே ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் நம்புங்க, நம்பி எஃபெக்ட் போடுங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாகுங்க, கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது ஜவ்வாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ முடியக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய இடம், லேண்டு ரீதியாகவோ இடம், பில்டிங்கு, சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கும் இல்லையா, உயில் சொத்து, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கிறது எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் நீங்கள் போயிட்டு சரி நம்ம இதை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த குரு வக்ர காலத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதாவது ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து விடாமல் இருப்பாங்க, நீங்களும் விடாமல் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, இறங்கி வந்துடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இறங்கி வந்துடுவாங்க. சுமூகமாக முடிஞ்சிடும். வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாகவே மிருகசீஷ நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜவ்வாட்டம் இழுக்கும், டக்குன்னு முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் அது. உங்கள் பேரில் நியாயம் இருக்கும், நியாயம் இருந்தாலும் இதே பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிச்சுக்கலாம். நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு உயில் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உயில் சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு 12லேருந்து 6ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு. அதாவது சின்ன பிரச்சனைகள் அப்படிங்க நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது பெருசாக மாறுறதுக்கு, ஒரு சர்ஜரி வரைக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்ரத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப
ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா குரு வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவை கொடுத்துருவாரு. அதுக்கு நீங்கள் விரயம் அப்படிங்கும்போது நீங்களாக சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஒரு வண்டி வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கும் போது இது தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கோல்டு வாங்குறது, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது. பட் ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செலவு தான் அப்படிங்கிறது, ஆனால் வருமானமும் உங்களுக்கு வரும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு நகை எடுக்கிறது, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு தொழில் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை உங்களோட திறமையை வெளிக்காமிச்சு அது மூலிமா வந்து நல்ல இன்கம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைவர்ட் ஆகும். குரு ஏற்கனவே பாதகாதிபதி. அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் என்னென்னா நிறைய விளையாட்டு, அவங்களுக்கு வந்து கலையில் தான் அதிக ஆர்வம். அதாவது படிக்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இன்ஸ்டாவை திறந்து ரீல்ஸ் பார்க்குறது, இதுலேயே தான் அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு கிடைக்காது. அப்புறம் கைமீறி போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அப்புறம் மன வருத்தத்தில் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல டைமு. ஏன்னா இந்த அஷ்டமதி சனி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ராகுகேது பிரச்சனையும் இல்லை, சனியோட தொந்தரவும் இல்லை, குருவும் இப்போ வக்ரமாக இருக்கார். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச லெவலில் ரீச் ஆக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வக்ரப்பாறையோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் திருமணம் பண்ணும்போது, அதாவது திருமணம் ஏதாவது முடிவு பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகத்தில் 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் 6ஆம் இடத்தை இந்த டைமில் வந்து இந்த 4 மாத டைமில் 6ஆம் இடத்தை தான் குரு பார்க்குது. கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு வரும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து சில டைம் வாக்குவாதம் வர்றது, ஒற்றுமை வந்து இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, இந்த டைமில் வந்து அவங்களுடைய சுயரூபம் தெரியும். அதனால் மன சங்கடங்களுக்கு ரொம்பவே ஆளாவீங்க. நம்பிக்கை துரோகத்தினால எழுந்தே வர முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கடந்து வந்தால் தான் வாழ்க்கை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் வந்து பொதுவாக மிதுன ராசி வந்து நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. பழக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க, அது தப்பு கிடையாது. பட் ஆனால் இதை நம்ம இழந்தால் நமக்கு மனசு கஷ்டம் இல்லை, பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு மைண்டையும் மனசை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பழகுங்க, செய்யுங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இன்டர்ஃபை ஆகாதீங்க. கையெழுத்து போடும்போது, ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய டியூட்டியை, கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அதில் வந்து உங்களுடைய பேரும் அடிபடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், உஷாராக இருந்துக்கணும். யாரை பற்றியும், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. தேவையில்லாத கெட்ட பேரை உருவாக்கி விட்ருவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி போயிடும். உங்களுடைய ப்ரொமோஷன் கட் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உயர் அதிகாரிகள் லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு தவிர்த்துருங்க. இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது நல்லா படித்தாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். ஏன்னா குரு வக்ர பார்வையோட 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான டைமு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம், அதாவது மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா
தலைமையிடத்துக்கு உங்களோட பேர் வந்து பேசப்படும். நல்ல லெவலில் உங்களுடைய அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது தொழில் ரீதியாக இருக்கிறவங்களோ எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த இடத்துல போகிறேன், இந்த டைமுக்கு தான் நான் போவேன், இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டேட்டு டைமெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லை குடும்பத்துலையாவது நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். குரு வக்ர பார்வையோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் கிடைக்காது. உங்கள் மேலே நீங்கள் இயற்கையாக நல்லவங்களாக இருப்பீங்க, நல்ல விஷயத்துக்காக தான் அதை செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார் கூட பேசுகிறீங்க பழகுறீங்கிறதுல கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க. இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. குரு வக்ர பார்வையோட 4, 6, 8 பார்க்குது. நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. அதாவது பஸ்லேயோ அல்லது ஆக்டிங் டிரைவர் போட்டு காரில் போகிற மாதிரி இருந்தால் ஆக்டிங் டிரைவர் போட்டு போங்க. இல்லை ட்ரெயினில் போங்க. இதெல்லாமே பார்த்துக்கங்க. உங்கள் இதில் அஷ்டமாதிபதியோடைய தசாபுத்தி நடக்குதா, இல்லை இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குரு வக்ர பார்வையோடு பார்க்குறதுனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து வக்ரமாகும்போது பொருளாதார ரீதியாக காசு பணத்தெல்லாம் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பாதகாதிபதி வேலை வக்ர பார்வையாக இருக்கனால வேற ஒரு விஷயத்தில் கை வச்சிருவார். ஹெல்த்து, மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த குரு வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் தரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.